இந்த காலையில எழுந்ததுமே ஜெயான்றவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு உங்க பையனுக்கு சமையல் ஆக்கி வச்சுட்டு அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க டிக்கெட் கொடுக்குற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க லைஃப் ஃபேமிலி ஒர்க்குன்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் உங்க ஹஸ்பண்டும் பையனும் சேர்ந்து வீடியோ தான் மாறிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோ கேமே ஆடிட்டு இருக்கு. கபடி எதனா ஆளான்னு சொன்னதுக்கு கபடிலாம் எவனா ஆடுவான்னு சொன்னது போய் இவங்க கோவப்படுறாங்க. அப்ப அவங்க அப்பா 3 விஷயத்த பத்தி பேசினா உங்க அம்மாவுக்கு ஒரு கோவம் வரும். நீ நானும் கபடின்னு சொல்றாரு. சோ இவனை இதை மாதிரி இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லி சாரி சொல்லிடுறான். நீ நைட்டு தூங்கும்போது மெயின்ன்றவங்க கால் பண்றாங்க. இவன் டெல்லியில உமன்ஸ் கபடி டீமுக்கு கோச்சரா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு கபடி பிளேயர் தான். இந்தியன் டீம்ல 2010ல கேப்டனா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க கிட்ட பேசுனதுமே நேர்ல போய் கபடி கோர்ட்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பசங்க கிட்ட இவங்களை பத்தி சொன்னதுமே காலில் விழுந்து ஆசை அதை பார்த்து இந்த பீர்வா தானே வாங்கிட்டு போறாங்க. ஒரு சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இவங்க எல்லாரும் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பையனுக்கு பீஸா வித்துட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. ஆக்சுவலா பையனுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும். அதனால அவுட் சைட் ஃபுல்லா அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால இப்படி ஆயிருக்கும். இப்ப ஆஃப்டர் லேட் ஆனதுல ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜர் இவங்களை செம்மையா திட்டுறாங்க. அதனால இவங்க பையனுக்கு அடுத்த ஸ்கூல்ல ரேஸ் காம்படிஷன் இருக்கும். அதை போக முடியாம போயிடுது. அதனால இவங்க பையன் கோவப்பட்டு இவனை திட்டிட்டு போயிடறான். அதனால இவங்க ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் பையனை கூப்பிட்டு உங்க அம்மா இந்தியன் உமன்ஸ் கபடி டீம்ல கேப்டனா இருந்தாங்க. அப்பெல்லாம் நாங்க 2 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஒரு ஏஷியன் சாம்பியன்ஷிப்ல இந்தியன் டீமுக்காக வேற வாய்ப்பு கிடைக்குது. அதே டைம்ல பிரெக்னன்ட் ஆயிராங்க. சோ குழந்தை பெத்துக்கிட்டு நம்ம கபடி விளையாடணும்னு சொல்லி நினைக்கும் போது தான் குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு. அதனால கூடவே இருந்து ஒரு நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இனிமே நம்ம லைஃப்ல கபடியே தேவையில்ல, நம்ம குழந்தையதான் பாத்துக்கணும்னு சொல்லி உனக்காகவே கபடியை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பையன் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஒரு ஃபீல் பண்றா.